இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய பத்திரிகை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்போதும் நாம் அறிந்திருக்கிற ஒரு வசனம், அடிக்கடி கேட்கிற ஒரு வசனம், பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தால் அடிக்கடி நம்ம பிரசங்கம் பண்ணுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமாம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம், தொழில், பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்றுகிற தேவன். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளையும் சகலவற்றையும் அவர்களுக்கு செய்து நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 46 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் என்னென்ன காரியத்தை இந்த வாழ்க்கையில் செய்திருக்கிறார், எவ்விதமாக இதை நிறைவேற்றியிருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து நீங்கள் வந்து பாருங்கள். சில ஜனங்கள் வழியில் வரும்பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, யாத்திராகமம் 12 அதிகாரம் 6 வசனத்தில் மோசை பார்த்து உன் கையில் இருக்கிற கோலை வைத்து கண்மலை அடி, அது தண்ணீர் புறப்பட பண்ணும். அதே போல் தண்ணீர் வருது, ஜனங்கள் எல்லாரும் தாகம் தீர்க்கப்படுறாங்க. இதெல்லாம் தானாக தற்செயலாக நடக்கிற காரியம் அல்ல, எப்போதும் இயற்கையாக உள்ள காரியம் அல்ல. ஜனத்திற்காக, அதே போல் உங்களுக்காக கர்த்தர் நன்மை செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை எதிர்பார்ப்பு இருக்குதோ அதை நிறைவேற்றுகிற தேவன். வேதாந்தத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். முதலாவதாக மார்க் சுவிசேஷம் 16 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஸ்திரீகள் வாரத்தின் முதல் நாளில் அதிகாலையில் ஆண்டுடைய சரீரத்துக்கு சுகந்த வறுக்கும்படியாக பரிமளத்தங்களை எடுத்துக்கொண்டு கல்லறையத்தில் வர்றாங்க. அப்போ வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கல்லறை ஒரு கல் வச்சு அடைச்சி வச்சுருக்கு. அந்த கல் அல்ல 4 வசனத்தில் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. இங்கே போகிற ஸ்திரீகளை எல்லாரும் சேர்ந்து தள்ளினாலும் அதை தள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெரிய ஒரு கல் அது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த கல்லை யார் புரட்டு தள்ளுவா நமக்காக என்று சொல்லி. ஆனாலும் அவங்க வர்றாங்க. அங்கே வந்தபோது அங்கே என்ன காரியம் பார்க்குறாங்க? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிற கண்டார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அவங்க மனசில் ஒரு எண்ணம், யார் நமக்காக இதை தள்ளப்போகிறா, எப்படி அதை நம்ம திறந்துக்கிட போகிறோம் என்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு வேதனையோடு கூட வர்றாங்க. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். மத்திய சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை குறித்து சொல்லப்படும் பொழுது 28:2 நம்ம வாசிக்கிறோம், தூதன் கல்லை புரட்டி அதுக்கு மேலே உட்காந்துருந்தான்னு சொல்லியிருக்கு. அப்போ இவங்களுடைய அந்த வேதனையின் அனுபவத்தில் அந்த கல் இவர்களுக்காகவே தள்ளப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒதுக்கப்பட முடியாத, ஜெயிக்க முடியாத, மேற்கொள்ள முடியாத காரியம் இருக்குதா? அப்படி இயங்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி செய்கிறக்காக சொன்னாரே, அதே தேவன் உங்களுக்காகவும் முடியாத அந்த கல்லை, இது செயல்பட வாய்ப்பில்லை என்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இவங்க மட்டும் புறப்படாமல் நம்ம போய் என்னத்துக்கு? அங்கே தான் கல் வச்சு அடைச்சி வச்சுருக்க, நம்மளால் அதை ஒன்றும் செய்ய முடியாத, ஆனால் போகிறதுல பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். அப்படி இருந்திருந்தாங்கன்னா தேவன் ஆயத்தமாக்கிருக்கிற நன்மையை அவர்கள் சுதந்திரித்திருக்க மாட்டார்கள். அதை பார்த்த உடனே என்ன சந்தோஷம் இருந்திருக்கும். அதே போல் உங்களால் முடியாது என்பது உண்மை, இதை என்ன செய்யறது கேள்வி எழும்புறது உண்மை. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் புறப்படுங்க, காரியம் ஜெயமாக இருக்கும். அதை தான் இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம்.
ரெண்டாவது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே எலியேசருடைய ஒரு விண்ணப்பத்தை நாம் அதில் பார்க்கிறோம். தன் மனதில் அவன் சொல்லிக்கொண்ட ஒரு காரியம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்திரலும். இன்று நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி அந்த பின்னுள்ள இருக்கிற பகுதியை நீங்கள் வாசிங்க. நான் தண்ணி போவேன், அங்கே கொடுத்து நிற்பேன், அப்போ தண்ணி கேட்பேன், நீயும் குடி, உன் ஒட்டகத்துக்கு தாரேன்னு சொல்லி யார் சொல்கிறாளோ அவன் தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற துணை என்பதை நாம் அறிந்து கொள்வேன்னு சொல்லி சில காரியத்தை அவன் சொல்லி கொண்டு வருகிறான். அப்போ அதேபடி காரியங்கள் அங்கே நடக்கிறதே நம்ம அதில் பார்க்குறோம். அந்த பகுதியில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான காரியம் என்ன, அவன் சொல்கிறான், தேவரீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்திரலும் என்று சொல்லி அவன் விண்ணப்பத்தை எடுக்கிறான். ஏன்னா எப்படி போய் பொண்ணு பார்க்குறது, எப்படி அதை செய்கிறதுங்கிறத ஒரு பெரிய கேள்வி அவனுடைய உள்ளத்தில் இருக்குது. ஆனால் எஜமான் சொல்லியிருக்கிறதுனால அது செய்து தான் ஆகணும். அப்போ நம்மால் முடியாது, நம்ம ஆராதிக்கிற தேவனால் முடியும், ஆண்டவர் அதை செய்ய முடியும். ஆகையினால ஆண்டவரே நீ தான் எனக்கு அதை செய்து தரணும், நான் உம்மிடத்தில் தான் அந்த காரியத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அவன் முழுமையாய் தன்னை சரண்டர் பண்ணுகிறான், அவன் சமர்ப்பிக்கிறான். இதை கர்த்தர் அறிகிறார். என்ன சம்பவம் நடக்குது என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா பின்னால் நான் வாசிக்கிறோம். 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியேசர் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு வருகிறாள் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையை அவன் சொல்லி முடிக்கவும் ரெபேக்காள் தண்ணி எடுக்க வர்றா. நல்ல யோசிங்க, ரெபேக்காள் அவளுடைய குடும்பமும் சாதாரண குடும்பம் அல்ல, மிகுந்த செல்வம் நிறைந்த குடும்பம். வேலைக்காரர் இருக்கிறாங்க, பணிவிடைக்காரிகள் இருக்கிறாங்க, இவளுக்கு தாதிமார் இருக்கிறாங்க. நல்லா யோசிங்க, அப்படிப்பட்ட கனத்துக்குரிய ஒரு குடும்பத்தில் இருக்கிறவள் ஏன் அவன் குடத்தை தூக்கிட்டு வரணும்? தாதிமார்கிட்ட போய் தண்ணி எடுத்துவாங்க சொல்லியிருக்கலாமே, வேலைக்காரிகிட்ட தண்ணி கொட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் அவள் வரணும்? அதுதான் தேவனுடைய திட்டம். பார்த்தீங்களா, தேவனுடைய திட்டம். ஏன்னா எஜமானுக்கு தயவு செய்திடும் என்று சொல்லி அவன் இந்த காரியத்தை இவன் மேலே கொடுத்துட்டான். ஆபிரகாம் தன் காரியத்தை எலியேசர்ட்ட ஒப்படைக்கிறான், எலியேசர் தன் காரியத்தை கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிட்டான். இனி கர்த்தர் தான் அதை செய்யணும். அதனால தான் வேலைக்காரியையோ பணிவிடைக்காரியையோ இல்லை தாதிமார்களையோ தன்னெடுக்க அனுப்பாமல் ரெபேக்காளையே கர்த்தர் அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா! என்ன அற்புதமான காரியம் பாருங்கள், எப்படி நடக்குது. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். பார்த்தீங்களா, அதுதான் அந்த சம்பவத்தில் நடக்கிற ஒரு காரியமாக நாம் அதில் பார்க்குறோம். ஒருவேளை நமக்கு பார்வைக்கு தானாக தற்செயலாக நடக்கிற மாதிரி தெரியலாம், இல்லை, அது தேவனுடைய செயல். ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்ததுனால நமக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் எலியேசருடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு இறங்கி எஜமானுக்கு தயவு செய்யும்படி தேவன் நியமித்த ரெபேக்காளை அங்கே அழைத்து கொண்டு வருகிற நிலைமையை நாம் அதில் பார்க்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் வாசிக்கிறோம். ரூத்து புஸ்தகம் கூட 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ரூத்து வயல்வெளியில் கதிருக்கு கீழே விழுகிற தானியத்தை பொறுக்குக்கு வரேன்னு சொல்லும் பொழுது அவளுக்கு அன்றைக்கு போன அவள் வயல் தற்செயலாய் என்று வாசிக்கிறோம். புவாசுடையதாக இருந்தது. தற்செயலாய் என்று எழுத்தில் இருக்குது. எழுத்தில் தற்செயல் தான், அதனுடைய உண்மை என்ன? தேவ செயல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் தற்செயலாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல, தேவனுடைய செயல். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோமே, உங்களுக்காகவும் கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய காரியங்களை அவருடைய கரத்திலே சரண்டர் பண்ணணும். அதைத்தான் அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 29வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். சவுல் ராஜாவால் நெருக்கப்பட்டதுனால தாவீது ஆகீஸ் ராஜா கூட வந்து சேர்ந்துக்கிறான். காத் தேசத்துடைய ஆகீஸ் ராஜா அங்கே வந்து சேர்ந்துக்கிறான். அப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இந்த ஆகீஸ் ராஜாவோடு கூட இருந்து யுத்தத்துக்கு போகவும் அதில் ஜெயம் எடுக்கவும் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக ஆகீஸ் ராஜாவுக்கு இந்த தாவீது இருப்பதே அந்த அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கிறோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறதுக்கு பெலிஸ்தர் இந்த ஆகீஸ் ராஜாவை தன்னோடு கூட சேர்க்குறாங்க. அப்போ தாவீதும் கூட வர்றான். அப்போ பெலிஸ்தர் சொல்கிறாங்க, 2வது வசனத்தில் நம்ம அதில் வாசிக்கிறோம். 3வது வசனத்தில், இந்த எபிரேயர் என்னத்துக்கு என்றார்கள், இந்த எபிரேயர் என்னத்துக்கு என்றார்கள். ஆகீஸ் ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கணும்.
அது சொல்லப்பட்டிருக்க பாருங்க 9ஆம் வசனத்தில், ஆகீஸ் தாவீதுக்கு பிரயுத்தரமாக, நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவன். நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு நீ பிரியமானவன். ஆனாலும் இவன் எங்களோடு கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது என்று பெலிஸ்த பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். ஆகினாலே நீ புறப்பட்டு போ என்று சொல்லி விரட்டி விடுவது போல ஆகீஸ் ராஜா விரட்டுறான். அப்போ இவன் சொல்கிறான், நான் கூட இருந்தேன், உனக்கு என்ன நன்மை குறைவு, என்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் என்ன விரட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவன். கேட்குறான், ஒன்றும் இல்லைப்பா, நீ எனக்கு மிகவும் பிரியமான என்பது உண்மைதான், நீ என்னோட கூட இருந்ததெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இருந்து உண்மைதான். ஆனால் பெலிஸ்தருடைய கண்களுக்கு, பெலிஸ்தருடைய மனதுக்கு நீ பிரியமில்லாதவனாக இருக்கிற, அதனால் நீ போயிருன்னு சொல்லி விரட்டி விடுற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், தாவீது மிகுந்த வேதனையோடு தான் திரும்பி வருகிறார். ஆனால் திரும்பி வந்ததில் என்ன சம்பவம் நடந்தது, அதை தான் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகீஸ் ராஜா போச்சுன உடனே 3 நாள் கழித்து தான் தாவீது ராஜா தான் இருந்த அந்த சிக்லாக் பட்டணத்தை வந்து சேர்றாங்க. இங்கே வந்து பார்த்தா சிக்லாக் பட்டணம், அவன் இருந்த பட்டணம் எரிஞ்சு கிடக்குது. அதை தீக்குளிச்சிருக்கிறாங்க. சத்துருக்கள் வந்து அவனோடு கூட இருந்தவுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆடு மாடெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் உனக்கு வந்திருக்கு. உன்னுடைய மனைவி பிள்ளைகள், உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் சத்துரு கொண்டு போயிருக்கிறான். அதனால் அதை மீட்பதற்கு தாவீதே நீ வரணும் என்பது தேவனுடைய சித்தம். அதை எப்படி செய்கிறார்? ஆகீஸ் ராஜா மூலமாக நீ போ, நீ நிற்காத என்று சொல்லி விரட்டு விடுவது போல அந்த சம்பவம் நடக்கிறதை பார்க்குறோம். ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் நன்மை பெற்றவங்க கூட சில சமயம் உங்களை விரட்டி விட்டுருவாங்க. முகத்தை கருப்பாக வச்சு உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. இவங்களே இப்படி பேசிட்டாங்களே, என்னெல்லாம் நன்மை செஞ்சுருக்கிறோம், ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படி சொல்லி யோசிக்காதீங்க. நாம் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறபடினால், நீங்களும் தேவனுக்குரியவர்களாக இருக்கிறபடினால், தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இருக்கணும். அதனால தான் உங்களை நேசிக்கிறவங்க, உங்களிடத்தில் நன்மை பெற்றவங்க கூட உங்கள் மேலே கொஞ்சம் பகை காண்பிக்கும்படி, கசப்பை காண்பிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய். ஆகீஸ் ராஜா ஏன் விரட்டி விட்டார்? அந்த நேரம் வேதனையாக தான் இருந்தது. ஆனால் பின்னால் தான் தெரிஞ்சது, ஓ இதுக்கு தான் கர்த்தர் இப்படி செஞ்சுருக்கிறாரு. அவன் மட்டும் விரட்டி விடாமல் இருந்திருந்தான் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். பின்னால் நீங்கள் வாசிங்கன்னா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தாவீது ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அந்த அனுபவம் நிறைவேறணுமானா இவன் அங்கேருந்து விரட்டப்பட்டிருக்கணும். பார்த்தீங்களா? ஒன்று. அதே மாதிரி இன்னொரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தத்துக்கு போகிறாங்க பெலிஸ்தர். தாவீது எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனோன்னா அங்கெல்லாம் ஜெயந்தான். இந்த ஆகீஸ் ராஜா கூட சேர்ந்து பெலிஸ்தரோட சேர்ந்து இவனை யுத்தத்துக்கு போயிருந்தா இவன் தான் யாரை கொல்லணும்? அங்கே இருக்கிற சவுல், யோனத்தான் அவங்களை கொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அவனை பிரித்து கொண்டு வராரு. ஏன்னா முந்தைய ஒரு வாய்ப்பு, 2 வாய்ப்பு தாவீதுக்கு கிடைச்ச போது அவன் சொன்னான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கையை போட மாட்டேன். இந்த வார்த்தை கர்த்தர் நினைவுறுகிறார். அதனால தான் யுத்தத்துக்கு தாவீது போகிறதுக்கு அனுமதி வந்தால் கண்டிப்பாக சவுல் அவனோடு கூட சேர்ந்தவெல்லாம் இவன் மூலமாய் கொல்லப்பட வேண்டிய ஒரு நிலைமை வருங்கினால்தான் தான் அந்த காரியத்தில் தேவன் தாவீதை தப்பித்து கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிரியமானவங்க, உங்களுக்கு நன்மை பெற்றவங்க திடீர்னு சொல்லி கரப்பான முகம் காமிக்கிறாங்கன்னா உடனே நீங்கள் வித்தியாசமாக யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது நல்லது. கடைசியாக 2 ராஜாக்கள் 7ஆவது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமரியா பட்டணம் எதிரிகளால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. 4 குஷ்டரோகிகள் பட்டணத்து வெளியே இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம இங்கே இருந்தால் செத்து போகிறோம், பட்டணத்தில் போனால் அங்கே பட்டினி, அங்கேயும் சாகத்தான் போகிறோம், எதிரிகளை பார்க்க போவோம், அவங்க உயிரோடு வச்சா இருப்போம், இல்லைன்னா செத்து போவோம் என்று சொல்லி அதை தான் இந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3, 4 இந்த வசனங்களிலே நம்மளை வாசிக்கிறோம். அவங்க வர்றாங்க. ஆனால் வரும்போது நடக்கிற சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். சாகடிச்சா செத்துப்போன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அங்கே வந்தபோது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே ஒருவருமே இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். இராணுவத்தின் இரைச்சலை ஏற்படுத்தினதுனால அந்த எதிராயிருந்த ஜனங்கள் எல்லாத்தையும் போட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யார் உங்களுக்கு எதிராக வருவாங்கன்னு நினைக்கிங்களோ, யார் உங்களை வேதனை காயப்படுத்துவாங்கன்னு நினைக்கிங்களோ, அவங்க இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு ஓடும்படியான காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த குஷ்டரோகிகள் 4 பேரும்
அங்கே போனாலும் நம்மளை அவரை கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி இங்கேயே இருந்து சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவோம், எல்லோரும் செத்து போவோம் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா அவங்க செத்து தான் போயிருப்பாங்க. ஆனால் எதிரி படம் என்ன தெரிஞ்ச பிறகு அங்கே போனதுனால, அவங்க தரித்திராமல் அங்கே போனதுனால எவ்வளோ ஆச்சரியமான நன்மை பெற்றுக்கிட்டாங்க. இதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவர். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை இன்னும் உங்களுடைய பாடலை அர்ப்பணித்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நீர் ஆயத்தமாக்கிற நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A டோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.